வாழ்க நலத்துடன். இன்னைக்கு காலையில வந்து புளிச்ச தண்ணி குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய், வெண்பூசணிக்காய் ஜூஸ் வந்து குடிச்சேங்க. இதில கொஞ்சம் இஞ்சி போட்டு குடிச்சீங்கன்னா வந்து சாப்பிடறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, "உரசினால் பற்றிக் கொள்வான் அவன் யார்?" கண்டிப்பா தெரிஞ்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் நேத்து வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சுங்க. நல்லா கெட்டியாயிருச்சா, குழம்பு எது, மீன் எதுன்னே தெரியலங்க. அந்த அளவுக்கு ஆயிருச்சு. பட் சாப்பிட வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. அது அப்படியே கொஞ்சம் வெங்காயம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ தேவவந்தமா இருக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த சப்பாத்திக்கு வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்கும்னு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த காம்பினேஷன் சப்போஸ் நீங்க ட்ரை பண்ணலன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த காம்பினேஷன் வந்து அவ்வளோ செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. நம்ம சாப்பாடோட பழைய சோறு வச்சு சாப்பிடுறதோட, சப்பாத்திக்கும் அப்படியே கெட்டியான மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ தேவ அமிர்தமா இருக்குங்க. கண்டிப்பா இந்த காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மத்தியானம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி 2 சப்பாத்தி, கொஞ்சமா மீன் குழம்பு கொஞ்சமா இருந்துச்சுங்க. அது போட்டு 2 ஆம்லெட் போட்டு 2 முட்டை போட்டு ஒரே ஆம்லெட் பிளெயினா போட்டு சாப்பிட்டேங்க. நைட் எப்பயும் போல மேஜிக் பொடி சாப்பிட்டு படுத்துட்டேங்க. இத நான் இன்னைக்கு சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. வாழ்க